ம் துணி இப்படி மடிச்சிட்டியா, இப்படி ம் போட்டியா, ம் தையல் இருக்கிறது இங்கே, ம் இதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு கணக்கு ம் எக்ஸ்ட்ரா தையலுக்கு ம் விட்டுட்டியா, இந்த ம் அளவு. ம் இப்போ இப்படி ரெண்டாக முடிச்சு ம் முடிச்சா ம் ஸ்கேல் கொடு. ஸ்கேலா வீடியோ வீடியோ போட்டோம். சொன்ன மாதிரி இது வந்து இதுதான் வரணும், பேக் தனித்தனியாக தான் போடணும். ஆமாம் ஏன்னா ஹைட் கம்மி. ஆமாம் தெரியுதா? புரியுது புரியுது. ஹைட் வரல, ஹைட் வர மாதிரி தான். சரி, நான் இப்போ இதில் அளவு எடுக்கிறேன், ம் நீ பார்த்துக்கோ. கட் பண்ண வேணாம். அப்போ ம் கை மட்டும் ஒன்றா கட் பண்ணி தரேன், நீ பேக் ஓகே. தனியாக எடுத்துக்கோ. ம் இப்போ இது வந்து இது சும்மா ஒரு இந்த அளவுக்கு போட்டு தையலுக்கு 1/4 இன்ச்சு விடுவீங்களா? ம் ஓகே. போதும். தையலுக்கு இந்த ஷோல்டர் இது தானே இது. ரெண்டாக மடிச்சு ஷோல்டர் ரெண்டாக மடிச்சுட்டு ம் ஷோல்டரோட சென்டர். ஆமாம், ம் ரெண்டாக மடிச்சுட்டு பேக் டாட்டோட. இல்லை, ம் இதுலேருந்து இது வரைக்கும் அளவு ம் நல்லா இழுத்து பிடிச்சி வச்சுக்கோ. ம் இது அளவு வச்சா ம் இதை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கோ. ம் இது உயரம். ம் இப்போ இந்த உயரத்தில் ஒரு கோடு, ம் இதுதான் ஹைட்டா, ம் இதில் ஒரு கோடு. இதுலேருந்து எக்ஸ்ட்ரா 2 ஸ்கேல் அளவுக்கு 2 இன்ச்சு வச்சுக்கோ. அந்த மடிச்சு கீழே தைக்கிறது. இது மடிச்சு தைக்கிறது. ம் முடிச்சா இதுலேருந்து 2.5 இன்ச்சு. கழுத்து அகலமா? ஆமாம் கழுத்து அகலம் 2.5 வச்சா கரெக்டாக இருக்குமா? ஆமாம், 2.5 இன்ச்சு ம் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு பார்த்துக்கோ. ம் வச்சுட்டியா? இருக்குல்ல, ம் இந்த அளவோட இப்படி வச்சுக்கோ. ம் வச்சுக்கின்னு இது இங்கே வருது இல்லை, இந்த இது கிராஸ் பெல்ட்டு. ம் இதில் வந்து இங்கே இருக்குது பாரு, இது ஜாயிண்டிங் கரெக்டாக. ம் இதிலேருந்து சும்மா ஒரு 1/2 இன்ச்சு கீழே, ம் 1/2 இன்ச்சு கீழே, மேலே கிடையாது. ம் அதே மாதிரி இந்த பக்கம் இந்த வருது இல்லை, இந்த நம்ம ம் கை பக்கம் பாரு, அதே மாதிரி தான் கரெக்டாக இப்படி வச்சுக்கோ. ம் வச்சுக்கின்னு நம்ம அந்த பக்கம் முன்னாடி எடுத்தோமா, ஆமாம். இப்போ வந்து இந்த கீழே இந்த பக்கம் ஜாயிண்ட் வருதா, இதுலேருந்து அதே 1/2 இன்ச்சு கீழே ம் இருந்துச்சா, இங்கேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வா. எடுத்துகிட்டு வந்து இங்கே ஆம்கோலுக்குதா, ம் எங்கள் ஆம்கோல் எனக்கு இது இங்கே இருக்குது, ம் இதுலேருந்து அதே 1/2 இன்ச்சு மேலே மேலே. மேலே போகணும். நல்லா கேட்டுக்கோ, இது மட்டும் மேலே, ம் இங்கே கீழே வரணும், இங்கே கீழே வரணும். ம் இது முடிஞ்சுது. இப்போ இந்த 2 இது வச்சு முடிச்சிங்க. அப்படியே ம் ஃபஸ்ட் இங்கே 2.5 இன்ச்சு வச்சுருக்கிறல்ல, ம் அதில் கரெக்டாக வச்சுக்கோ. ம் வச்சுக்கின்னு ம் இந்த கழுத்துடைய இந்த அகலம் ம் இருக்குல்ல, இங்கே ம் இங்கே வந்து தையல், ம் இந்த தையல்லேருந்து சும்மா ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு சைடில் எக்ஸ்ட்ரா. எக்ஸ்ட்ரா ம் தையலுக்கு பக்கத்தில், அந்த பக்கம் தான் போகணும், இந்த பக்கம் வரக்கூடாது. ம் இது வந்து இந்த முன் பக்கம். ம் நீ இப்படியே போட்டு இந்த எடுத்தாலும் சரி, ம் இல்லை இதிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு சும்மா ம் இப்படி மேலே வச்சிட்டாலும் சரி. ம் இருக்கும். இது முடிச்சிடுச்சா? ம் இப்போது இந்த டாட் பிடிக்கிறது, இந்த கொக்கி பக்கம் மடிச்சுக்கோ. ரெண்டா ம் மடித்து இது முன்னாடி இருக்குதுல்ல இந்த டாட்டு, ம் இந்த டாட்டுக்கும் இது ரெண்டுத்தையும் மடித்து நடு சென்ட்ரு. ம் இப்போ என்ன பண்ணுறேன், இது ரெண்டுத்துக்கும் போட்டிருக்குல்ல மார்க், ஷோல்டருக்கு நடுவில். இது ரெண்டுத்துக்கும் இப்படி நடுப்புற வச்சுட்டு இங்கே கரெக்ட் நல்லா இழுத்து பிடிச்சிக்கோ. ம் இழுத்து பிடிச்சிக்கின்னு ம் அதே 1/2 இன்ச்சு சொல்கிற பார்த்தியா, ம் நம்ம அந்த நடுப்புற நிற்கக்கூடாது, கீழே தான் இறங்கி இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி இங்கெல்லாம் எப்படி இறக்கி வச்ச அந்த மாதிரி. இதுதான் முடிச்சு. இப்போது இது பெல்ட்டு.
சாக் பீஸ்லாம் வச்சுக்க மாட்டியா? இதுதான் யூஸ் பண்ணுவோம், சாக் பீஸ் வச்சுக்கிறது இல்லை. சரியா போச்சா? ம் சப்போஸ் இங்கே இல்லைனா கூட நீ என்ன இது பெல்ட் என்ன அளவு திரும்ப வச்சுக்கிறேன்? ம் இந்த பக்கம் 4 இன்ச்சு, ம் இந்த பக்கம் இங்கேருந்து இங்கே வரைக்கும் 4 இன்ச்சு வச்சு. ம் சப்போஸ் 2 ஸ்கேல் அளவு கொண்டு புட்டு அதிகமாக இருந்தா நீ இப்படி கூட வச்சுக்கலாம் மெத்தடு. இங்கேருந்து இங்கே 4 இன்ச்சு, ம் இந்த பக்கத்துக்கு 3 இன்ச்சு ம் ஓகேயா? ம் இப்போ ரிமோட்டாம்மா கட்டில் மேலே இருக்குதா பாரு. கவின்னு தூங்குற குழந்தைகிட்ட கேட்குறியாமாம்மா? எழுப்பாதுமா. இப்போ இது பாக்ஸ் போட்டியா? ஆ இப்போ இங்கே வந்து குத்து மதிப்பாக ஒரு இன்ச்சு வச்சுக்கிறியா? ம் இல்லை ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கிறியா? முன்னாடி பக்கம் தானே ரொம்ப என்னால அதிகமாக இருக்கும், அதனால குத்து மதிப்பாக வச்சுக்கிட்டு இப்போ இங்கே தான் கணக்கு. இது ஆம்கோல் வந்து கொடாயாததுக்கு இதுதான் பிரச்சனை, கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போ இதுலேருந்து இங்கே வச்சுக்கிறியா? இந்த அப்படியே இந்த இன்ச்சு டெப்பு மடிச்சுக்கோ. சென்டர். ஒவ்வொருத்தருக்கு 4.5 வருது, இது 4.75 வருது, ஒவ்வொருத்தருக்கு 5 வரும், ஒவ்வொருத்தருக்கு 5.5 வரும். அந்த பாடி ஷேப்க்கு ஏற்ற மாதிரி இதை நல்லா மடிச்சுட்டு நடுப்புறம் எங்கே இருக்குதோ அங்கே ஒரு கோடு போட்டுக்கோ. இதுலேருந்து கரெக்டாக ஒரே இன்ச்சு நல்லா பார்த்துக்கோ, ஒரே இன்ச்சு, ஒரு இன்ச்சு இப்படி ஒரு மார்க் போட்டுக்கோ. இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சு போட்டுக்கோ, ஒரு 3 இன்ச்சு இல்லை 3.5 மாதிரி ஒரு 3 இன்ச்சே வச்சுக்கா. இங்கேருந்து ஒரு மார்க் போட்டுக்கோ. இப்போ என்ன பண்ணுற, உனக்கு இந்த வளைவு கரெக்டாக வருதா? நான் ஸ்கேல் இது கர்வ் ஸ்கேல் யூஸ் பண்ணுவேன். அதை வச்சு போடுறியா? சரி, அப்போ அதை வச்சு நீங்கள் கவு போட்டுருவோம். ஏன்னா நாங்களாம் கையிலே போட்டுருவோம், இது பென்சில் ஆகுது. அந்த இது மார்க்காக தான் நான் அதில் கையிலே போட்டுருவேன். எப்படி இதை மட்டும் கட் பண்ணி பாரு, சூப்பராக வரும். ட்ரை பண்ணி வச்சு பார்க்குறேன். உண்மையாக தான் ஸ்கேலே காணுமே. சரி கூட நான் கையிலே போட்டுருவேன். இருக்குதாக்கா? இந்தாங்க. நான் இதெல்லாம் போடுறது கிடையாது. போட்டுக்கியா? இதுதாமே இந்த மாதிரி செகண்ட் இது எதுவுமே நீ கொடாயக்கூடாது. இப்போ இப்படியே கட் பண்ணிக்கணும். இங்கேருந்து 1 இன்ச்சுங்களா? இங்கே 1 இன்ச்சுன்னு போட்டுருங்க. ஒரே இன்ச்சு தான். இங்கேருந்து ஒரே இன்ச்சு. இதை தான் 2ஆக மடக்கணும், இதை தான் 2ஆக மடக்கணும். இப்போ இது செஞ்சிடுச்சா? இப்போ இதை நான் கட் பண்ணிவிடுவேன். இப்போ வந்து நீ இது பட்டிக்கு தனியாக எடுத்துக்கணும். பட்டிக்கு தனியாக தான் மென்ஷன். பட்டிக்கு தனியாக எடுக்கணும். பின்னாடி மடிச்சு தைக்கிறதுக்கும் ஜாயிண்ட் வைக்க விடலாம். ஆமாம், இது வந்து இதுதான் குழப்பமா இருக்கும். எல்லாம் நான் இது கட் பண்ணி கொடுத்துருவோம் அழகா. பின்னாடி வந்து ஜாயிண்ட் வைக்கிறதா தான் நீ வச்சுக்கிறதா வச்சுக்கோ. சரி, கட் பண்ணிடுங்க. ஜாயிண்ட் வச்சுக்கிறியா? ஒன்றும் இல்லை, இந்த மேல் பீஸ்லேயே வேற எதனா ஒரு 2 இன்ச்சு அதுக்கு ஒரு பீஸ் வச்சு தையல் அடிச்சுட்டு அப்படியே உள் பக்கம் மடிச்சுக்க வேண்டியது தான். கத்திரிக்கோள் சென்டரில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்? ஆமாம், இப்போ தான் வாங்க. ஏன் இந்த மாதிரி ஆச்சுன்னே தெரியல. அந்த அளவுக்கு துணி தைச்சிக்கிறேன், தேஞ்சு போகிற அளவு தைச்சிக்கிறேன்னா. அதுதான் அத்தை, முன்னாடி தான் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டு. வந்துட்டோமா? 8:30 மணி ஆகுது. ஏமா?
ஃப்ரண்ட்டு. எருவுடுக்கேட காலை மடக்கிக்கின்னு காலை நீட்டிக்கின்னு ரொம்ப கஷ்டமா இருக்குதுல்ல அத்தை? ஃப்ரண்ட் பீஸு. சரிச்சா அடுத்து பேக். பேக் இன்னும் ஈஸி தான். பேக்கு தான் ஈஸி இல்லை? பென்சில் இருக்குங்களா? இருக்கட்டும். இது அப்படியே உயரம், இது கரெக்டான உயரம். எனக்கு ஒரு மிஸ்டேக் வருது அத்தை. இது கரெக்டான உயரம். இப்போ இந்த உயரத்துல இருந்து இது வச்சுக்கோ. வச்சோடனே இது கரெக்டான அளவு. உனக்கு இதில் பழகிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு அதான், எனக்கு இதுதான் ஈஸியே. கற்றுக்கும் போதுலேருந்தே இந்த பென்சிலை யூஸ் பண்ணிருக்கிறேன். சாக் பீஸ்லாம் நிறைய செலவாயிடும். இதுனா இது நான் வாங்கியே ஒரு வருஷத்துலேயே 2 பென்சில் தான். இது 2வது பென்சில் தான் காலி ஆகுது. நீங்கள் 2.5 வச்சோல்ல, அது 2.5 கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோ. ஏன்னா அகலமாக போயிடுச்சுன்னா கழுத்து அகலம். ஏன் நான் 2 கால் தான் வைப்பேன். 2 தான் வைக்கணும். 2 தான் வைக்கணுமா? அப்போ பெரிய சைஸ் வந்தால் 3 வச்சுக்கலாமா? ரவுண்டு கழுத்தே போடுறது. கிராஸ் மட்டும் கட் பண்ணிக்கிறேன். சரிங்க. இதில் வந்து ஜாயின் கொடுத்து ரவுண்டு கரெக்டாக போட்டுக்கிறேன். எல்லாமே ரவுண்டு தான் தைக்கிறாங்களே, வேறு எதுவுமே தைக்க மாட்டேன்றாங்க. ஃப்ரண்ட்டு பேக்கு. இது வந்து கொக்கி கைப்பட்டி. கொக்கி பட்டி. இது கிராஸ் பெல்ட் அளவுக்கு அப்படியே வச்சுக்கலாம். இதை ட்ரேஸ் பண்ணி ஹைட் வச்சு தைச்சிடுறேன். ஹைட்டு அகலம் வந்து 4, இந்த பக்கம் 3, ஃப்ரண்ட்டில் வந்து 4, இந்த சைடு வந்து 3. கை ஓடினாமா இருக்குது, பார்த்து தான் இருக்கிறாரு. கை வந்து இது ஹைட் வேணுமா அம்மாவுக்கு? கொஞ்சம் குட்டையாக இருக்கும் கை. சரி சரி. கொஞ்சம் ஹைட்டாக வைக்க சொல்லுங்கள். நல்லா முடிச்சிட்டுமா? மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் தானே வரணும். இப்படிதான் வரும். இப்படிதான் வைப்பீங்களா? ஆமாம், நீங்கள் ஆப்போசிட்டாக கட் பண்ணுவீங்க, நான் ஒரு ஆப்போசிட்டாக கட் பண்ணுவேன். அதான் சொல்கிறேன், இப்படிதான் வரணும். லூஸ் இருக்கு. எங்கடி ஓடிட்டு இப்படிதான் காமிக்க இது இங்கே தான் இருக்குது. நம்ம மர ஸ்கேல் இருக்கும். கைக்கு மடிச்சு தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு. என்ன அத்தை எம்மிங்க பண்ணுவீங்க நீங்கள்? எம்மிங்கே பண்ண மாட்டேன், அப்படியே தையல் போட்டுருக்கேன். அப்படியே தையல் ஊற்ற மாட்டேங்கிறாங்களே, ஆயா மாரிக்குதுன்றாங்க. அப்படிதான் அதை சொல்கிறாங்க என்கிட்ட கூட. இப்போ தான் ஒருத்தர் எம்மிங் போட்டு போகுது 1 இன்ச்சுக்கு. ஹைட்டு இவ்வளோ போதும், குறைக்கணும் அதிகம். போதும் அத்தை. போதும். இன்னும் கொஞ்சம் ஹைட்டு, இன்னும் ஒரு 1/2 இன்ச். போதும். போட்டுமா? தையல்லேருந்து தையலுக்கு பக்கம் இந்த பக்கம் ஜாயிண்ட் வருதுல்ல, அதுலேருந்து அதே மாதிரி. இப்போ இங்கே தையலுக்கு தான் சரிச்சா?
இது வந்து இப்படி நேர் எடுத்துருவாங்க, கிராஸாக வரக்கூடாது. ம் இந்த தாக வச்சுல இங்கே கரெக்டாக ம் அதுலேருந்து இதை தையல் ம் புரிஞ்சுதா? ம் இது வந்து ஜாயிண்ட் கொடுக்கணும் நீ. ஆமாம் இந்த தண்ணி பத்தாது. துணி பத்தலை. ம் இப்போ இங்கேருந்து எத்தனை இன்ச்சு இருக்குதோ கரெக்டாக இந்த இடத்துல இங்கே தான் ம் தையல் இத்தை இப்படி ரெண்டாக மடக்கி போகும். ம் வச்சுக்கியா? அது எத்தனை இன்ச்சுலாம் பார்க்காத, அப்படியே ரெண்டா அது மடக்கி. எவ்வளோ இருக்குதோ அதை அப்படியே வச்சுக்கின்னு அத்தை இப்படி ரெண்டாக மடக்கி போகும். ம் ரெண்டாக மடக்கி நடுக்கிற ஒரு கூடு. ம் ஓகேவா? இப்போ தான் வந்து இந்த தோல் வச்சு நீ வளையணும். நான் கையிலே போட்டுறேன், நான் கையில் தான் போடுவேன். நீ அதை வச்சு வரைய மாட்டியா? ஆஹா சரி. என்னடி இது வரவே இல்லடி எனக்கு. பரவாயில்லை. புரிஞ்சுதா? அது வர இங்க வந்து இது உள் பக்கம், ம் இங்கேருந்து இந்த அளவு போட்டுக்கிறல, ம் இந்த அளவுல இருந்து மேல் பக்கம் ம் இப்படி இந்த இப்படி இந்த இப்படி கோடு மாதிரி இப்படி. ம் சென்டர். ஏன்பா பாருங்களா தையல் அது வரது. ம் இப்போ இதே தான், நீ எதுவும் கொடாயெல்லாம் கூடாது, ம் நீ இதை அப்படியே வச்சு நீ தைக்க வேண்டியது தான். அவ்வளோதான். அப்படியே வச்சு அதுக்குள்ளே ஜாயின் பண்ண வேண்டியது. ஆமாம், இது வந்து தையல் போடுற பாரு, ஜாயிண்ட் கொடுக்குற பாரு. ம் கீழே ஜாயிண்ட்டுக்கு வருது. ஜாயிண்ட்டுக்கு ம் தூங்கிட்டு விடு குழந்தை. நீ அப்புறம் கூட படிச்சுட்டு கூட திட்டமாக கட் பண்ணிக்கோ. ம் சரிங்க அத்தை. இந்த ஜாயிண்ட் வைக்க தெரியல, தெரியுது ஜாயிண்ட்டில் வைப்பேன். இங்க வச்சு தையல் அடிச்சுட்டு இந்த திட்ட மாதிரி கட் பண்ணிக்கோ. தையல் அடிச்சுட்டு இப்படி திருப்பிட்டு படி தையல் போட்டுரும். ஆமாம், தையல் அடிச்சுட்டு திருப்பிக்கின்னு அப்புறம் படி படிக்க தையல் போடணும். அவர் அந்த பாட்டில் தண்ணி தான் குடிப்பாரு. ஆமா. ஓகே அத்தை. ஸ்லீவ் நீ கை எதுவுமே கொடாயாத, நீ இதை வந்து அப்படியே தான் நீ தைச்சிக்கணும். ம் இப்போ வந்து நீ அந்த பட்டி இதில் எடுத்துக்கோ, அது 4 இன்ச்சு 3 இன்ச்சு சொன்னல, ஆமாம். இதில் கட் பண்ணிட்டுமால்னா இது இது இதில் போட்டு கட் பண்ண முடியாதா? கிராஸ் பீஸ் வேணும். அதுதான் எடுத்து வச்சிட்டு மேத்த தனியா அது போய் பத்துமா? கிராஸ் பீஸ்க்கா? ஆமாம் ஆமாம். கழிச்சு கிராஸ் பீஸ் வேணும்ல, அது வச்சுக்கோ. பட்டிக்கு துணியே பத்தாது, எக்ஸ்ட்ரா தான் துணி போடணும். நான் ஏன் எக்ஸ்ட்ரா போடுறா? பட்டி 3 தானே வைப்பீங்க ஒரு பக்கம்? 4 3 தானே? 3 இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 6. ஏய், ஒரு பக்கம் 4 3 தானே எழுதி வச்சுக்கிறேன், மறந்துட்டியா? அதுக்குள்ள ஆஹா அது இல்ல அத்தை, பீஸ் கணக்கு சொல்றேன் நான். எத்தனை பீஸ்? அது நீ ஜாயிண்ட் கொடுத்துக்கோ, அதை யாரு கேட்டாங்க? அது எக்ஸ்ட்ரா இது பண்ணி அது பழைய நீ பழைய extra துணி துணி எல்லாம் தான் அது. ஆமா, அதெல்லாம் போய் இதுல வருமா? இது கரெக்டா ஒரு பக்கம் 4 இது, இந்த பக்கம் 3 3. நம்ம இவ்வளோ தூரத்துல வந்து கூட எடுத்துக்கலாமே. அது அகலம், அது பாடி அகலம் தானே அத்தை. இதுதான் அது இதுதான். இதே நம்ம டாட் பிடிச்சிட்டோம்னா இன்னும் கம்மியாயிடும். அவ்வளோதான். ஷார்ப் போயிடுச்சா அத்தை? ஷார்ப் பண்ணி கொடுக்கட்டுமா? இது வரல, கொடுங்க, பண்ணி கொடுங்க.
கொடு. இது வாங்கிட்டு வரணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். இல்ல சாக் பீஸ்ல நான் வச்சுக்கீங்களே. பென்சில் யூஸ் பண்ணுவோம் மாமா, ஒயிட் பென்சில். அதான்ப்பா அது வைக்கலப்பா. அவ்வளோதானா? எங்கள் வீட்டில் ஒரு சாக் பீஸ் 5 ரூபான்னு விற்கிறானுங்க. பரவாயில்லையே, 10 ரூபா. அதான் கலர் கலரா இருக்கும். ஆமா, இருக்குது, பஸ் ஸ்டாண்ட்ல இருக்குது. இதில் அப்படியே வச்சு போட்டுக்கோ. இதை வச்சு நம்ம விற்கிற துணி வச்சு 6 இன்னும் 4 பீஸ் வேணும். 4 ரூபாய் தானே நூல்? சின்ன இந்த மாதிரி சின்ன நூலா இல்லை பெரிய நூலா? இந்த மாதிரி விட்டுருக்குங்களா? அதே தான் இந்த 4 ரூபாய் தான். நான் ரெகுலராக வாங்குறேன்றதுனால 4 ரூபாய் தராங்க எனக்கு. எல்லாருக்கும் 4 ரூபாய் தாண்டி. ஏதாவது சாக் பீஸ் என்னங்கிட்ட அவ்வளோதான். இடையே மடிச்சு வச்சுக்கணும். பக்கம் அவ்வளோதான். நீ எப்படி தைப்பியோ தெரியாது எனக்கு. தச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கரெக்டாக பிடிச்சி